ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 3 பிசினஸ் சொல்றேன். வெறும் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னடா பிசினஸ் இருக்கும், என்னதான் வந்து நம்மளும் இதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லி தேடி பார்த்தேன். எதுவுமே இல்லைங்க. ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா B2Bயில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, உங்களுக்கு நிறைய பேச்சு திறமை இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களால் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். எங்கிட்ட வந்து ஒரு டிரைவர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இடையில ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் கேட்டு போயிட்டு வந்தார். திருப்பூரில் பனியன் கிளாத் வேஸ்ட் பீஸை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கை மாற்றி விட்டாரு. 5000 ரூபா ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிது. இத்தனைக்கும் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டே போடலை, அவர் வாய் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் முழு நேரமாக அதுலேயே இறங்கி அவர் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்காரு. நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸ் உங்களோட சாஃப்ட் ஸ்கில்லை எப்பயுமே அப்டேட்லேயே வச்சுருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நம்ம வந்து நம்மளே டெவலப் பண்ணிக்க முடியும். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய தேடி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் MLM பிஸ்னஸில் நீங்கள் வந்து ஆள் சேர்த்தி விடுங்க, நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கும் ஆள் சேர்த்தி விடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் மீடியேட்டராக மட்டும்தான் இருக்க முடியும். அதாவது ப்ரோக்கரேஜ் ஒர்க் மட்டும் தான் பார்க்க முடியும். அது பிஸ்னஸ் கிடையாது. மேக்ஸிமம் இதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் உங்களோட செல்ஃபாக நீங்களே டெவலப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.